திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் இந்த வெய்ய நாளுக்கு நமக்கு கொஞ்சம் சூடு அந்த மாதிரிலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன், பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா அதை போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நமக்கு தேவையான அளவுக்கு, நம்ம எத்தனை பேருக்கு குழம்பு வைக்க போகிறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே குவான்டிட்டிஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன், வெங்காயத்தை கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு லைட்டாக, அப்போ ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம், ரெண்டாவது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வெண்டைக்காவுக்கு ஒரு பக்கம் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் தக்காளி, அரைச்ச தக்காளி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து ஒரு 3 தக்காளி கிட்ட எடுத்து அரைச்சி அது பேஸ்ட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த குழப்பு வராது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக அந்த நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டு தேவையான அளவுக்கு நல்லா லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய். அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு. அப்புறம் கார மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி, தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி எடுத்து அது புளியை கரைச்சி நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு இப்போதைக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்து, வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வெண்டைக்காவை எடுத்து நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் பதம் வந்ததும் நிறுத்தி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நல்லா குழம்பு கொச்சி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் தேங்காய் விழுதை அரைச்சி அதில் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழம்பு கொஞ்சம் லைட்டாக கட்டியாகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.